கடைசியில் நம்ம சேர போகிறது இந்த ஒரே மண் தான். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் அந்த ஒரே மண்ணை தான் பண்ணுறாரு. அவங்க பாவத்துக்கு கூட போகாமல் மோட்சத்துக்கு போவாங்க, அந்த மாதிரி ஒரு அருள் கொடுத்து பண்ணுறாரு. ஏன்னா அந்த வாசனை நெடியாராது, அந்த கிருமி மேலே யாரும் செய்யலாமா? வணக்கங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இப்போ நான் வந்து என் பேர் வந்து கண்மணி லாரன்ஸ், என்னுடைய பையன். நான் வந்து பிள்ளைங்க பிரார்த்தனைக்காக வேலூர் கோயிலுக்கு வந்தேன். அந்த கோல்டன் டெம்பிள் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்தேன். வந்தப்போ நம்ம மணிமாறன் பிள்ளை வந்து நான் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அதையே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் 16 வயசுலேருந்து நல்லடக்கம் பண்ணின்னு வர்றதை நான் கேள்விப்பட்டு இப்போ நிறைய பிரபலமாக இருக்கிறாரு, அவார்டெல்லாம் வாங்குறாரு. இப்போ நான் கோயிலுக்கு வந்தப்போ நான் கேள்விப்பட்டேன் நல்லடக்கம் அன்றைக்கி பண்ணுறாருன்னு சொல்லி, சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டு அவர் வரீங்களாமான்னு கேட்டார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நான் வந்து பார்க்குறேன்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா அவங்க 2 பிரசாதம் பண்ணாங்க. 2 ஆத்மாவுக்கு நல்ல குளிர்ச்சி அடைய வச்சு அவங்கள வந்து நல்ல மோட்சத்துக்கு அனுப்பினார். அதை பார்க்கும் போது கண் குளிர எப்படி என்ன சொல்கிறது, அழவர போல இருந்தது. அவ்வளோ அருமையாக பண்ணுறாரு. அவங்க பாவத்துக்கு கூட போகாமல் மோட்சத்துக்கு போவாங்க, அந்த மாதிரி ஒரு அருள் கொடுத்து பண்ணுறாரு. இவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். என் பையனும் வந்து இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், பார்த்துட்டு இவரோட ட்ராவல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன்.
அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சேவை பண்ணுறது தொட்டு இவரும் ஒரு சேவை, மகத்தான சேவை பண்ணுறாரு. இவர் கூட அவரும் ட்ராவல் பண்ணணும், இன்னும் ஒரு மேலே மேலே நல்லா வளரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதமும் குழந்தைங்கள்லேருந்து இந்த காசியில் அனாதையாக இருக்கிற சடலங்களை, யாருமே இல்லாத அனாதையாக இருக்கிற சடலங்களை இவர் வாரி எடுத்துன்னு வந்து இவர் சொந்த செலவு பண்ணி, இவர் சொந்த காசில் செலவு பண்ணி இவ்வளோ பண்ணுறாரு. அது யாருக்குமே கிடைக்காது. இவர் கையால் பண்ணுறது ரொம்ப பாக்கியம் பண்ணி ஒரு கடவுளுன்னு கூட சொல்லலாம். அதுபோல் இவர் நல்லபடியாக வாழ்த்தி எல்லோரும் இவருக்கு துணை இருந்து இன்னும் அவரை மேலே மேலே ஊக்குவிச்சு மேல்மையாக வரணும்னு என்னுடைய ஆசை. நானும் உங்களோட ட்ராவல் பண்ணுறேன், என் பிள்ளையும் ட்ராவல் பண்ண வைக்கிறேன். நம்ம பூஜையை பார்க்கும்போது அவங்கள வச்சு ஏழை பணக்காரன் இதெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்க, ஜாதி விஷயத்தில் அடிச்சுக்கிறாங்க, ஏற்றத்தாழ்வுலாம் நிறைய இருக்குது நம்ம உலகத்தில். இதை பாருங்கள், பார்த்தாவது நீங்கள் எல்லாம் ஒரே மண்ணு தான். அந்த உட்காரது இப்போ படுக்கிறது எல்லாமே ஒரே மண்ணு தான். அதனால் யாரும் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் மருமகங்க, மாமியாருங்க, குழந்தைங்க, பிள்ளைங்க, தாய்ங்க எல்லாமே அண்ணன் தம்பி எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறப்போ சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக மற்றவங்களுக்கு தர்மம் பண்ணுங்கள். இவங்க இருக்கப்பட்டவங்க இவங்க பண்ணுறாங்க நம்மளுக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் சாப்பிட்றப்ப யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு பிடி சாதம் அப்படி எடுத்து கொடுங்க. 2 ரூபா இருக்குதா, 1 ரூபா கொடுங்க. அதுதான் மனசு தான் தர்மம். பணம் அள்ளி கொடுக்குறது தர்மம் கிடையாது. தர்மம் பண்ணுங்க. நம்ம நாட்டில் எல்லாமே செழிக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். கடவுள் அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் இந்த தர்மம் பண்ணுறதால. இந்த சேவை பண்ணுற இந்த குழந்தைக்கு பாருங்கள், இந்த தொழு நோயாளிங்களுக்கு 16 வயசுலேருந்து மருந்து போடுறது, இந்த காயங்களை நல்லாக்குறது, தூக்கின்னு போகிறது, அப்புறம் இந்த வண்டியில் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ரொம்ப அந்த பிள்ளை வந்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கல, அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அதனால் யோசனை பண்ணுங்க. அம்மா சொல்கிறேன், உங்களை இந்த மக்களெல்லாம் பெற்றெடுத்த தாய் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, ஒருத்தர் எதுவுமே சொல்லிக்காதீங்க. கடைசியில் நம்ம சேர போகிறது இந்த ஒரே மண்ணு தான். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் அந்த ஒரே மண்ணு தான். அதனால் எல்லாம் குழந்தைங்களே அப்பா அம்மா மதிங்க, அப்பா அம்மா தெய்வமாக நினைங்க. எல்லாமே எல்லா நாட்டிலும் இருந்தும் இந்த மணிமாறனை ஆசீர்வாதம் பண்ணணும், அவர் நீடோடி வாழணும், இன்னும் நிறைய மேலே வரணும். இது அம்மாவுடைய ஆசை. என் பிள்ளை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்ததால் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிது. ஓம் நம சிவாய்.